நம்மளோட நியூ சாய் விக்ரம் அகாடமி யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஎன்ஆர்டி தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறை கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்டம் தான். ஆனா இப்ப நமக்கான ரெக்ரூட்மென்ட் கிடைக்கக்கூடியது 29 மாவட்டம் மட்டும் தான் அப்படின்றத ஒரு செலக்ஷன் லிஸ்ட்ல வந்து விட்டிருக்காங்க. இந்த 29 மாவட்டத்துல இருக்கக்கூடிய கேர்ல்ஸ், பாய்ஸ் எல்லா பேரும் அப்ளை பண்ணிக்கலாம். அது போக மீதி இருக்கக்கூடிய 9 மாவட்டத்துல இருக்கக்கூடியவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கான ஜாப் லொகேஷன் அப்படின்றது இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 29 மாவட்டத்துல தான் இருக்கும் அப்படின்ற மாரியுமே சொல்ட்டாங்க. சோ இதுல என்ன மாரி வேலைவாய்ப்புகள் இருக்கு? இதுல கவர்ன்மென்ட் ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். சோ இந்த வேலைகளுக்கும் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்க இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் பின் வந்து பண்ணியிருக்கேன். சோ இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் என்ன? என்னென்ன மாரி வந்து விட்டுருக்காங்க? யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம்? இதுல இன்கேஸ் நீங்க வந்து எம்ப்ளாய்மென்ட் சர்டிபிகேட்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது மூலியமா நீங்க வந்து எப்படி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரையாரிட்டி வந்து நீங்க வந்து முன்கூறலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோல தெளிவா வந்து சொல்றேன். ஸோ இந்த மாரி நெறைய ஜாப் சம்மந்தமான உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓகேங்களா? ஸோ கவர்ன்மென்ட் சைட்லருந்து விட்டிருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியலான ஒரு டீட்டெயில்ஸ் தான். ஓகே. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பணியமைப்பு அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கான ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலருந்து இந்த வேலைவாய்ப்புகள் வந்து விட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுல 3 ஆண்டுகளுக்கு மேல் வந்து காலியாக உள்ளக்கூடிய ஜீப் ஓட்டுநர், பதிவறை எழுத்தாளர், ரெக்கார்ட் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆகிய 597 காலிப்படங்கள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நிரப்பக்கொள்ள அனுமதி வழங்கி இதுக்கு வந்து கவர்ன்மென்ட் சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் வந்து விட்டுருக்காங்க. ஐ மீன் ஆணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. எப்பன்னா 22/1/2026 இதுக்கான ஆண்டு எல்லாமே போட்டு நமக்கு வந்து விட்டுருக்காங்க. இதுக்கான அரசாணை வந்து பார்த்தீங்கன்னா, சீர்திருத்தம் வந்து பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இதுல வந்து நெறையா டீட்டெயில்ஸ் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலா இதுல வந்து நமக்கான விடக்கூடிய காலி பணியிடங்கள் அப்படின்றது 709 வந்து இருந்துச்சு. அப்புறம் அங்க இருக்கக்கூடிய என்னென்ன இடங்கள் வந்து காலியா இருக்கு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து இதுல வந்து இருக்கு அப்படின்ற ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது ஃபைனலா அதுல வந்து 597 காலி படங்கள் வந்து இருக்கு. அதே மாரிக்கு இதுல 29 மாவட்டங்கள் அப்படின்றத மாரி செலக்ஷன் தான் இருக்கு. அது வந்து என்னென்ன மாவட்டம் அப்படின்றத இன்னும் வந்து அபிஷியல் லிஸ்ட்டா வந்து விடல. ஆனா 29 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்றது இதுல இருக்கு. செலக்ட் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேர்ல்ஸ், பாய்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க வந்து மெயினா அ விடோக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கேன். இன்டர் காஸ்ட் மேரேஜ் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கான சர்டிபிகேட் வந்து வச்சிருக்கேன். இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன் தான். ஓகேங்களா? அதுக்கான சர்டிஃபிகேட்டும் என்கிட்ட வந்து டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வந்து எல்லாமே என்கிட்ட வந்து கரெக்ட்டா இருக்கு. அதே மாரிக்கு எம்ப்ளாய்மென்ட்ல இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ கூட வந்து 3,00,000 கிட்ட வியூஸ் வந்து போயிருந்துச்சு. அதுல சீனியாரிட்டி படி எனக்கு வந்து இருக்கு. அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்ல வந்து எனக்கு வந்து இருக்கு. அந்த ஏஜ் அந்த இது வந்து இயர் வந்து இருக்கு அப்டின்னாலும், உங்கள மாரி ஆட்கள் எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா, இதுல வந்து பதிவுரை எழுத்தாளர், அலுவலக உதவியாளர், போர்ட்டர் அந்த மாரி வேலைவாய்ப்புகள் தான் இருக்கு. இதுல வந்து பேசிக்கா நீங்க வந்து முடிச்ச எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல 2வது பக்கம் வந்தது. இதுல வந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி ஆணையர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அரசால் நன்கு ஆய்வு செய்யப்பட்ட உரிய ஆவணத்துக்கு பின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் உள்ளக்கூடிய 29 மாவட்டங்களுக்கு மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தில் 3 வருஷமா காலியாக இருக்கக்கூடிய 597 வேக்கன்ஸீஸ் ஓகேங்களா? இதுல லிஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு ஒரு 13 மாவட்டங்கள் அப்டின்றது வந்து குடுக்கப்பட்டிருக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 15, 16 மாவட்டங்கள் அப்படின்றத இன்னும் லிஸ்ட்ல வந்து விடல. இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன தாலுகா வாரியா விட்டுருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். இதுல காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கு, செங்கல்பட்டு இருக்கு, திருவள்ளூர் வந்து இருக்கு, அதுக்கப்புறம் கடலூரு, கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் வேலூரு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர். இங்க இருக்கக்கூடிய பெருவாரியான எல்லா ஊரக ஊராட்சி துறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்புகள் இருக்கு. இதுல ஓட்டுநர் வேக்கன்ஸிஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கு, ரெக்கார்ட் கிளர்க் வந்திருக்கு, அலுவலக உதவியாளர் எவ்வளவு இருக்கு, ஓவராலா அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கான வேக்கன்ஸீஸ் வந்து எவ்வளவு எவ்வளவு இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அரசு தரப்புலயும், ஒன்றிய தரப்புலயும் வந்து சேர்த்து ஃபைனலா வந்து பண்ணி, இப்போ வந்து இதுக்கான கவர்ன்மென்ட் அஃபிஷியல்க்கான ஒரு அப்ஸ்ட்ராக்ட்டும் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு முன்னேற்பாடு தான். இப்போ இந்த வேலைகளுக்கான அப்ளை பண்ணக்கூடிய ஆன்லைன் டீட்டெயில்ஸ் வந்து எங்க அப்படின்னா, டிஎன்ஆர்டியோட நம்மளோட அஃபிஷியல் சைட்ல தான் நம்ம வந்து இதுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எப்படின்றமே நான் வந்து சொல்லுறேன். வீடியோ கீழயே டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான லிங்க் வந்து குடுத்திருப்பேன். அத டச் பண்ணீங்கன்னா டைரக்ட்டா
இந்த மாதிரி நம்மளோட ஜாப்ஸ் மனி அப்படின்னு சொல்லக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்குள்ள வரும். ஸோ, இதில நம்ம டெய்லி வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஜாப்ஸயுமே யூடியூப் சேனலா இருக்கட்டும், பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டா இருக்கட்டும், இதில எல்லாத்துலயுமே உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ, கீழ ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ, இதில ஜென்ரல் டீல்ஸ் வந்து விட்டுருக்கேன். டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸா வந்து எவ்வளோ வந்திருக்கு. அது மாரி இந்த மாரி லிங்க் பாக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியுங்க. இந்த லிங்க் பாக்ஸ்ல இப்ப நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து வேணும் அப்படின்னா, இருக்கக்கூடிய இந்த 2 பக்கங்கள் ஓகேங்களா? 1வது பகுதி, 2வது பகுதி 2மே தனித்தனியா தான் இருக்கு. ஃபுல் ஜாயிண்ட் பிடிஎஃப்பா நமக்கு வந்து கிடைக்கல. பட் இந்த 2 பிடிஎஃப் ஓட ரெக்கார்டுமே குடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய டீடெயில்ஸ் வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாக்ட்டா அப்டின்னா, அப்ளை நவ் அப்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு லிங்க்க நீங்க வந்து டச் பண்ணீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டீடெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது இப்போ இந்த 2026க்கு விட்டிருக்கக்கூடிய ஒரு முன்னேற்பாடு தான். ஸோ இதுல என்ன மாரி ஜாப்ஸ் வந்து இருக்கு? ரெக்கார்ட் கிளர்க்கு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவரு, ஜீப் டிரைவரு, நைட் வாட்ச்மேன் இது போக அதர் போஸ்ட்ஸ் அப்படின்றது இருக்கு. பட் அத வந்து நான் மென்ஷன் வந்து பண்ணல. பட் ஆனா இப்போதைக்கு பேசிக்கா நமக்கு விடக்கூடியது இந்த 5 விதமான வேலைவாய்ப்புகள் தான். ஸோ மெயினா அதுல யார் யார் அப்ளை பண்ணலாம்? யார் யார் அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாரி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்கான சேலரிய பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு லெவல் 1ல 15,700 இருந்து 50,000 வரைக்கும். ரெக்கார்ட் கிளர்க்கு லெவல் 1ல 15,700 இருந்து 50,000 வரைக்கும். ஸோ அதே மாரிக்கு ஜீப் டிரைவருக்கு மட்டும் இது கொஞ்சம் டெக்னிக்கலான ஒர்க் அப்படின்னால அவங்களுக்கு மட்டும் 19,500 இருந்து 62,000 வரைக்கும் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி எல்லாமே ஒரே ரேஞ்சில தான் வந்திருக்கு. டிரைவருக்கு மட்டும் தான் கொஞ்சம் வந்து சேஞ்ச் வந்து ஆகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 8த் பாஸ் பண்ணியிருக்கணும். தமிழ் நல்லா எழுத பேச தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெக்கார்ட் கிளர்க்கு 10த் வந்து பாஸ் பண்ணிக்கணும். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். டிரைவருக்கும் ஜீப் டிரைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 8த் பாஸ் பண்ணி வேலிடான நமக்கு வந்து எல்எம்பி வெஹிக்கிள், ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் வச்சிருப்போம்ல. ஸோ லைட் மோட்டார் வெஹிக்கிளும் சரி, இல்ல வந்து ஹெவி மோட்டார் வெஹிக்கிளும் சரி, அதுக்கான லைசென்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். நைட் வாட்ச்மேனுக்கு எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். ஸோ பேசிக்கான உடம்பு தகுதி மட்டும் ஓகேங்களா? ஸோ பேசிக்கான நமக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்ப்பாங்க. அது மட்டும் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது நீங்க பிசி, எம்பிசி கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும். அதே மாணிக்கு எஸ்சி, எஸ்டி கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா 18லேருந்து 37 வயசு வரைக்கும். பிளஸ் இது போக உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்றதுமே குடுக்க வந்து படுது. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா 5 வருஷம் உங்களுக்கான ரிலாக்சேஷனும், அதே மாணிக்கு பிசி, எம்பிசிக்குள்ள வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும் தரப்படுது. ஸோ ஜென்ரல் யூஆர்எல்க்கு வந்து இதுக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கிடையாது. அது உங்களுக்கு எப்பயுமே தெரியும். ஸோ நார்மல் இதுக்கான கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் இதுக்கான டீட்டெயில்ஸ்ங்க ஃபர்ஸ்ட். ஸோ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ அத டச் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோமே, நெக்ஸ்ட் இந்த மாரி ஒரு பேஜ் வந்து வரும். செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகும். இதுல வந்து அகைன் கிளிக்கர் தெரியும். ஸோ இத நீங்க டச் பண்ணோனே, இந்த மாரி வந்து செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடும். ஓகே. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்ப உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அகைன் கிளிக்கர்க்கான பாக்ஸ் தெரியுது. ஸோ இத நீங்க டச் பண்ணோனே, உங்களுக்கு டிஎன்ஆர்டிக்கான அஃபிஷியல் பேஜ்க்குள்ள வரும். ஸோ இப்ப பேஜ் சர்வர் வந்து எல்லா பேருமே அப்ளை பண்ண உள்ள போறாங்க அப்டினால, கொஞ்சம் சைட் வந்து ஸ்லோவா இருக்கு. சர்வர் வந்து பிஸியா இருக்கு. ஸோ அவ்வளதானே தவிர்த்து சைட் எடுக்காம இல்ல. இதே சைட்ட நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1 ஹவரோ, 2 ஹவருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சைட் வந்து எடுக்கும். ஸோ அதுல வந்து உங்களுக்கு எப்போ எந்த தேதியிலருந்து அப்ளை பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்டின்ற மாரி ரிலீஸ் வந்து பண்ணிருவாங்க. இன்கேஸ் அந்த டீட்டெயில் வந்து முன்கூட்டியே ஆன்லைனா, ஆஃப்லைனா, தபால் மூலியமா, இல்ல நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணணுமா அப்படின்றக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா, ஸோ நான் அதையுமே உங்களுக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோல மென்ஷன் வந்து பண்ணிடுறேன். பட் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்க்கான ஒரு வீடியோ தான். எல்லா பேருமே ரெடி ஆயிக்கோங்க. ஏன்னா 597 அப்படின்றது லோ வேக்கன்சி கிடையாது. தமிழ்நாடு லெவல்ல பார்க்கும்போது இது வந்து ஒரு மீடியமான நல்ல வேக்கன்சி கிட்டத்தட்ட 600 போஸ்ட் அப்படின்ற கூட வச்சுக்கலாம். ஸோ அதனால எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. இதுக்கு யார் அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா, எம்பிஏ, எம்சிஏ இந்த மாரி மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன். ஹை லெவல்ல முடிச்சிருக்கேன். பிஹெச்டிலாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த ஜாப்ப பொறுத்தவரைக்கும் ஓவர் குவாலிஃபைடா போயிரும். ஏன்னா இதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷனே 8த், 10த் தான். ஸோ அப்ப நான் சிங்கிள் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்களும், 10த் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். அதுக்கு மேல பெருசா படிக்கல. 12த் தான் முடிச்சிருக்கேன். பெருசா படிக்கல அப்படின்றவங்களும், இத தாண்டி பிரையாரிட்டி சர்டிஃபிகேட் நான் சொன்ன மாரி விடோவோ, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மென்ட்ல கரெக்ட்டா பதிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்றவங்களோ, இல்ல வந்து இன்டர் காஸ்ட்க்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் அப்படின்றவங்களோ, இந்த மாரி எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிரையாரிட்டி சர்டிஃபிகேட் இருக்கு அப்படின்றவங்களும் ட்ரை வந்து பண்ணிக்கலாம். நான் எம்பிஏலாம் முடிச்சிருக்கேன். இல்ல இன்ஜினியரிங்லயே எனக்கு வந்து பிஇ வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன் அப்படின்றவங்க, பெருசா இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணாலும் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகுறதுக்கான நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. நான் வந்து 100% வந்து சொல்லல. சான்சஸ் இருக்கு. பட் ட்ரை வந்து பண்ணுங்க அப்படின்ற மாரி நான் சொல்லுறேன். ஸோ இதுதான் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இத தாண்டி உங்களுக்கு வேற ஜாப்ஸ் வேணும்னு தெரிஞ்சுக்கணும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Telegram, WhatsApp குரூப் அப்படின்ற எல்லா லிங்க்குமே குடுத்துருக்கேன். மறக்காம அதிலமே ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. இதே மாணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.